கோவை மருத்துவருக்கு கத்தி குத்து விவகாரம். அரசு மருத்துவமனை மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் நேரம். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ. வளர்ச்சியடைந்த மாடல் என சொல்லும் திராவிட மாடல் ஆட்சியில்தான் அரசு மருத்துவர் மீது கொடூர தாக்குதல். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு பணிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இடையூறு செய்து தடையாக உள்ளனர். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ குற்றச்சாட்டு. கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள நஞ்சுண்டபுரம் சாலை பேருந்து நிறுத்தத்தில் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை தனிப்பட்ட சம்பவமாக கருதாமல் அரசின் தோல்வியாகவே கருதுவதாகவும், தமிழகத்தில் மருத்துவ உள்கட்டமைப்பு குறைபாடுகள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பற்றாக்குறை அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். கோவை தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். இதற்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் தடைபடுவதும் இடையூறு செய்வதும் தொடர்ந்து நடந்து வருகிறது. குறிப்பாக உக்கடம் பகுதியில் 24 மணி நேர குடிநீர் ஏற்றம் அமைப்பதற்கு அந்த பகுதியின் கவுன்சில் இடையூறு செய்து இப்போது அந்த பணி தடைபட்டு உள்ளது. அதேபோல் ராமநாதபுரம் 80 அடி சாலையில் குடிநீர் ஏற்றம் அமைப்பதற்கு இங்கு உள்ள கவுன்சிலரால் தடை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி ஆணையரிடம் பேசி மக்களுக்கு தேவையான பணிகளை மேற்கொள்வோம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மாநில அரசின் அனைத்து திட்டங்களையும் அமல்படுத்துவதில் முழு ஒத்துழைப்பு தருகிறோம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து செய்யக்கூடிய பணிகளுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் தடையாக இருப்பது வருத்தம் அளிக்கிறது. இதேபோல் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அங்கன்வாடிகளை CSR நிதி உதவி மூலம் மேம்படுத்தி கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் முழு பாதுகாப்பை உறுதி செய்து வருகிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு மையத்தில் இருந்து 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியானது. ஆனால் அதற்கு தற்போது வரை நிலம் கூட வழங்கப்படவில்லை. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த அவர், அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மீது தாக்குதல் நடந்த செய்தி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி இருப்பதற்கான எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் இருக்கிறது. காவலர்கள் மீதும் அரசு அலுவலர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இப்போது மருத்துவர்கள் மீதும் மருத்துவ பணியாளர்கள் மீதும் நடத்தப்படும் இந்த தாக்குதல்கள் மருத்துவ சேவையில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஏற்கனவே மருந்துகள் பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறை, தூய்மை பணியாளர்கள் போதுமான அளவு இல்லாத சூழலில் அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். வளர்ச்சியடைந்த மாடல் என சொல்லும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில்தான் அரசு மருத்துவர் மீது கொடூர தாக்கல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தனிப்பட்ட சம்பவமாக கருத முடியாது. அரசின் தோல்வியாகத்தான் இதை பார்க்க முடியும். மருத்துவ உட்கட்டமைப்பில் தலைசிறந்து விளங்குகிறோம் என கூறும் தமிழகத்தில்தான் இந்த மோசமான சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டிக்கின்றோம். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பயனடைய உள்ளனர். இருந்தும் கோவை மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான மருத்துவமனைகளில் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் அட்டை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. தமிழக முதல்வரின் காப்பீட்டு அட்டையை கொண்டு வருமாறு அவர்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழகத்தில் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுவதில்லை. இன்னும் புது ஆயுஷ்மான் காப்பீடு அட்டை கூட வழங்கப்படவில்லை. இதுகுறித்து மாநில மருத்துவத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கிராமப்புற மற்றும் தாலுகாக்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போதுமான சிகிச்சை வழங்கப்படாததால் மக்கள் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு அதிக அளவில் வருகின்றனர். இதனால் இங்கு வெளி நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதை பெருமையாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூறுகிறார். ஒருபுறம் மோசமான மருத்துவ கட்டமைப்பு வைத்துக்கொண்டு அதை மறைத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பெருமை பேசுகிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் உடனடியாக 4 காவலர்களை இடமாற்றம் செய்வதும், அரசு மருத்துவமனைகளில் பிரச்சினை வந்தால் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மிரட்டும் வேலையையும் தான் அரசு செய்கிறது. பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகளின் மீது நம்பிக்கை இழந்து வருகின்றனர். அரசு மருத்துவர்களின் பணி சுமையை புரிந்து கொள்ள வேண்டும். அமரன் படத்தை கொண்டு வந்ததற்காக கமலஹாசனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அமரன் படத்தை நான் மட்டுமல்ல, முதல்வரும் பாராட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் எல்லை பாதுகாப்பு படையினர் குறித்து பெருமையாக பேசிய படத்துக்கு மத அரசியல் செய்யும் தமிழகத்தை சேர்ந்த அமைப்புகள் தான் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவர்களின் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு காஷ்மீரில் தீவிரவாதமும் வன்முறையும் முடிக்கப்பட்டு அமைதியான சூழல் நிலவி வருகிறது. காஷ்மீரில் அமைதியான முறையில் தேர்தலை மோடி அரசுதான் நடத்தி காட்டியுள்ளது. அரசின் திட்டங்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர் அவர்களது குடும்பத்தினர்களுக்கான முன்னாள் பிரதமர்களின் பெயரை தான் வைத்து வந்தனர். ஆனால் பாஜகவின் ஆட்சியில் கொண்டு வரப்படும் திட்டங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், பிரதமரின் காப்பீடு திட்டம் என்றே பெயர் வைக்கப்படுகிறது. அதில் பிரதமரின் பெயர் இருக்காது. அதேபோல் விருதுகள் வழங்குவதில் கூட எந்த பாரபட்சமும் இல்லாமல் நாட்டிற்காக உழைத்தவர்கள் அனைவருக்கும் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டு வருகிறது. கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என வானதி சீனிவாசன் தெரிவித்தார்.